இன்னைக்கு கேக் விரும்பாதவங்க இருக்கிறாங்களா? கேக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறோம், ரொம்ப ரசிச்சு ருசி சாப்பிடுறோம். அது இன்னைக்கு இருக்கிற நல்ல நாட்கள், திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், அது இல்லாத ஒண்ணு அதுல தூக்கி ஒரு விஷத்தை சாப்பிடுற மாதிரி இருக்கான். ஏன் என்ன சொல்ல வர்றோம்னு சொன்னா, கேக் வாங்கி சாப்பிடுறோம். கேக் மிக்ஸ்னு ஒண்ணு இருக்குது கேக் தயாரிக்கிறது. அந்த கேக் மிக்ஸுக்கு இந்த கொழுப்புகளும் இந்த இறைச்சிகளும் போடப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் அந்த கேக் தயாரிக்கப்படுகிறது என்பது ஒரு 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 மூலம். சில அது மாதிரி இல்லாததும் இருக்கிறது. ஆனா எந்த கேக்ல எந்த மிக்ஸ கலந்தாங்க யாருக்காவது தெரியுமா? இப்ப கேக் வாங்கி சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிற ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குது. அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு அதை கலந்தாத்தான் அது டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த கேக்க வாங்கி வளர்ற குழந்தை நீங்க சொன்னாலும் நான் சொன்னாலும் கேட்காது, அல்லாஹ் சொன்னாலும் கேட்காது. ஏன்னு சொன்னா இப்படி வளருகின்றவர்கள் ஈமானினுடைய சுவையில்லாமல் வளருகிறார்கள், ஈமானை துச்சமென கருதுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான தூக்கி எரிஞ்சிடறாங்க, ஈமான் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகி விடுகிறது. சமீபத்துல ஒரு வீடியோ நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, எனக்கு தோணுச்சு. மணிமேகலை அப்படிங்கிற ஒரு நடிகை, அதே மாதிரி ஹுசைன் அப்படிங்கிற ஒரு டான்சர்ன்னு நினைக்கிறேன், அவர் திருமணம் முடிச்சிருக்கிறார். அந்த அம்மா என்ன செய்யுது, ரமலான்ல ரமலான் கொண்டாடுது, அதே மாதிரி பக்ரீத்ல பக்ரீத் கொண்டாடுது. ரெண்டு பேரும் கலப்பு திருமணமா முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப இவர் ஹுசைனா இருக்கிறாரு, அந்த அம்மா இஸ்லாமிய மதப்படி எல்லாம் திருமணம் நடந்திருக்குது. இருப்பினும் இங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த அம்மா நமக்காக வாழுது. மதத்தை மிஞ்சிய காதல் என்கின்ற அடிப்படையில அந்த வீடியோ பகிரப்பட்டது. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ரொம்ப கவலையான விஷயம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவரு அந்த மனைவிக்காக, அன்பு மனைவிக்காக, காதல் மனைவிக்காக அவர் என்ன செய்யறாரு, சபரிமலைக்கு மாலை போடுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது அறிந்தது, அறியாதது நிறைய இருக்கு. அறியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. இதெல்லாம் ஏற்பட்டுச்சு சின்ன வயசுல, சின்ன சின்ன உறவுகள்ல கூட ஹலால் ஹராமை பேணாததனுடைய விளைவு. அந்த பேணிக்கை வராது. எந்த அளவுக்கு நமது முன்னோர்கள் ஹலால் ஹராம பேணுதலா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா யோசிக்க வேண்டும். இந்த ஜெல்லி இருக்கிறத, ஜெல்லியில அந்த ஜெல்லிக்காகவே இந்த கொழுப்பு இதனுடைய பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னைக்கு ஜெல்லியின் மூலமாக இருக்கக்கூடிய, ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய லாலிபப்புகள் எல்லாமே இந்த ஹராம் கலக்கப்பட்டதுதான். அதுல பச்சை கோடு போட்டிருக்கா, அடையாளம் போட்டிருக்கா, ஹலால் சர்டிபிகேட் போட்டிருக்கா, இதையெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. நம்ம மனசுக்கு தெரியும். சில நேரங்கள்ல அது போடாம கூட இருக்கலாம். இன்னைக்கு அந்த ஹலால் சான்றிதழுக்கே தடை வந்திருக்கிறது. இவங்க தடை விதித்தாப்புல ஹலால் ஹலால் இல்லைன்னா ஆகிறாரு. ஹலாலான உணவை சாப்பிடுவது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய அன்பர்களுக்கும் அது உடலுக்கு நலம்.